பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோட நம்ம எந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு பரீட்சை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்துல பரீட்சை என்கின்றது நிச்சயமா இருக்கும். பரீட்சை என்றால் என்ன அப்படின்றத இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பரிசோதனை அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்தும் இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம அறிஞ்சுக்கலாம். இதற்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். பாருங்க, சோதிக்கப்படுகின்ற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடம் என்கின்ற நித்திய ஜீவனை ஏசப்பா முடிசூற்றி அவருடைய 2வது வருகையில அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய மகளாக நம்ம ஒவ்வொருத்தருமே அரசாளுவோம் இல்லைங்களா? அப்படின்னா பரிசோதனை என்கின்றது ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவசியமாக தேவையான ஒண்ணு. எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது அப்படின்றது போல நம்ம என்னைக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இல்ல, ஆண்டவருடைய சித்தமாச்சுன்னா அவர் நம்மளை அவருடைய பாதையில அவர் வழி நடத்தி கொண்டு போகிற அந்த பாதையிலேயே அவர் வழி நடத்திட்டுரும். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிற அந்த பாதையில தான் நாம் பரிசோதிக்கப்படுவோம், சுத்திகரித்து கொள்ளப்படுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதா நம்ம ஒவ்வொருத்தருமே இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோமே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்று அவரோட நாமத்து மேல் விசுவாசத்தை வச்ச அந்த நாளை நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கிட்டு, யாருன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம குறிப்பிட்ட ஆண்டுகளை மாதங்களை சொல்லுவோம் இல்லைங்களா? 20 ஆண்டாச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, 30 ஆண்டாச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, நான் 1 வருஷம் ஆச்சு ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டு அப்படின்றது போல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது இப்படியா சொல்றத நம்ம கேட்டிருப்போம். நம்ம கூட அது போல சொல்லி இருக்கிறது உண்டு இல்லைங்களா? ஆனா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ரட்சிக்கப்படுகிறது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? ரட்சிக்கப்படுகிறதுக்காக நமக்கு இந்த உலகத்தில் பரிசோதனை என்கின்றதும் பரீட்சை என்கின்றதும் நிச்சயமாக தேவனால் அனுமதிக்கப்படும். அதனால தான் நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காம இன்னும் இந்த உலகத்துல தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஒரு தொடருதலாக இருந்தது. ஏன்னா அதுதான் ஒரு தொடர்ச்சியாக இருந்துச்சு. அங்கிருந்து தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுக்கு மகனும் மகளாக நாம் உண்மையாகவே ஞானஸ்தானத்துல நம்ம உடன்படிக்கை போட்டோமே. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை கேட்பாங்க. என்ன அந்த கேள்விகள்? நீங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்களா, அதுல உங்களுக்கு முழு சம்மதம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா முழு யாருடைய கட்டாயத்தினாலையும் நீங்க பெற்றுக்கொள்ள இல்லைங்களா? இல்ல யாருடைய கட்டாயத்தாலையும் இல்ல, நான் மனப்பூர்வமா தான் ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இனிமே நீங்க இயேசுப்பாக்கு சாட்சி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே நிச்சயமா நான் ஆண்டவருக்கு நான் உயிர் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் என் கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு நான் நிச்சயமா சாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வெறும் பேச்சுக்கு கிடையாது. உண்மையாவே அன்னிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தொடரும். ஜலத்தினால நம்ம பிறந்துருவோம், ஆனா ஆவியினால பிறக்கிறது அப்படின்றத அன்னிலிருந்து தொடங்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலையும் பரீட்சை பரிசோதனை. ஒரு பொருளை அது சரியானதா இல்லையா, இல்லைன்னா அது ஒரு டூப்ளிகேட்டா இல்ல ஒரிஜினலா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பரிசோதித்து கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அப்படின்னா இது நிச்சயமா இது தேருமா, இது ஒரிஜினல் தானா அப்படின்றது அப்படி ஒரு பொருளை கூட பரிசோதித்து பார்க்கும் பொழுது ஒரு தங்கத்தை தாவட்டும் வேற எல்லா விஷயத்தையும் இப்படியாத்தான் பரிசோதித்து பார்ப்பாங்க. பரீட்சை அப்படின்றது நம்ம நிச்சயமா தேறினவர்களாக இருக்கிறோமா அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷன் இல்லைங்களா?
அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன்ல தான் நம்ம யார் அப்படின்றது நம்மளுக்கே வெளிப்படையா தெரிய வரும். அதெல்லாமே சில பிரச்சனைகள்ல நம்ம சந்திக்கும் போது அந்த பிரச்சனை தான் நமக்கு உண்டான ஒரு பரீட்சை. நாம் சந்திக்க போகின்ற சில டவுட்ஃபுல்லான, சில சோர்வு பலவீனம் அடைஞ்சது போல தெரிய வருகின்ற சில சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம பரிசோதிக்கப்படுகின்ற அந்த நேரங்கள். அதில் நம்ம வந்துட்டு சாட்சி கொடுக்கின்றவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றதுக்கு அடுத்து பரலோகத்துல இருந்திருந்தோம்னா, பரலோகத்துல இருந்திருந்து நம்ம பாவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க சுற்றிலும் எங்கேயும் பாவம் கிடையாது இல்லைங்களா. இந்த உலகத்துல பாவம் இருக்கு, நம்மளை சுற்றிலும் இருக்கு. ஆனா இங்க அவருடைய மகனும் மகளுமாக இருக்கின்ற நாம் அதை மேற்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான சந்தர்ப்பத்திலையும் நாங்க அதுக்குள்ளாகாம அதை மேற்கொண்டு வெற்றி பெறுவோம். அதனால தான் இயேசுப்பா சொல்றது, அவர் வந்துட்டு நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மத்தாய் 4வது அதிகாரத்துல இயேசுப்பா ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அடுத்து அவர் சாத்தானினால் பரிசோதிக்கப்படுகின்றதுக்காக ஆவியானவர் வனாந்திரத்தில் அவரை அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா அவரோட பிள்ளைகளாகிய நம்மை பரிசுத்த ஆவியனுடைய அனுமதியோட நாம் ஒவ்வொருத்தருமே பரிசோதிக்கப்படுவோம். பிசாசு தேவனுடைய வசனத்தை மீறும்படியா நம்மளுக்கு அநேக விதமான பிரச்சனைகள் எழும்பும்போது மாம்சத்துக்குள்ள அநேக விதமான யோசனைகள் எழும்பும். பிசாசுக்கு அதுதான் ஏற்ற ஒரு வாய்ப்பாக அவன் பயன்படுத்துவான். பிரச்சனைகள் நேரத்துல மாம்சம் ஆவி சோர்ந்து போகும், மாம்சம் வந்துட்டு விழித்து கொண்டிருக்கும். இப்போ நான் சொல்ற புத்திமதிய கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்திருவான் அப்படின்றத பிசாசுக்கு நன்றாவே தெரியும். அதனால பிசாசு வந்துட்டு அந்த நேரத்துல நம்மளை வந்துட்டு பரிசோதித்து பார்க்கும் பொழுது நாம் யார் அப்படின்றது நமக்கும் விளங்கும், ஆண்டவருக்கு முன்னாடியே வெளிப்படும். ஆனா அந்த சோதனையிலிருந்து நம்ம வந்துட்டு அந்த சூழ்நிலை, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கடந்து வருவோம் இல்லைங்களா. ஒருவேளை அந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதே மாதிரி சந்தர்ப்பமும் அதே மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம சாட்சி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை நாம் கடந்து வர வேண்டும். நாம் அதில் தேறி விற்றோம் அப்படின்றது நமக்கும் வெளிப்படையா தெரியணும். நம்மளோட கீழ்ப்படுதல் மூலியமாக பிசாசையும் காலில் கீழ் போட்டு நம்ம வந்துட்டு மிதிக்கின்றவர்களாக, அதுக்கடுத்து பரிசுத்தாவின் பலத்தினால் சரீரத்தின் அந்த செய்கைகளை அழித்து போட்டால் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு ரோமர் 8:13. அதன்படியா நம்ம மேற்கொள்கின்ற அந்த எல்லா விதங்களை தான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஆமென். இங்க பாருங்களேன், இங்க 2 வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லிங்களா, கொரிந்தியர் என்கின்ற அந்த கொரிந்தி பட்டணத்துல நம்மை போல சீஷர்கள் இருந்தாங்க இல்லைங்களா. அந்த சீஷர்களுக்கு சில மாம்சிக ரீதியான அவர்கள் மாம்சத்தின் எல்லா விதமான எண்ணத்துக்கும் சாதகமாக இருக்கின்றது போல சில போதகங்களை சில பேர் உபதேசித்து கொண்டு கொரியந்த மக்கள் கிட்ட வந்தாங்க இல்லைங்களா. விருத்த சேதனம் வேண்டாம், நீங்க விருத்த சேதனத்தை செய்து கொண்டு இப்படியா இருக்கலாம் அப்படின்றது போலியாகட்டும், உலக ரீதியா நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்றதாகட்டும், அவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு விடுதலை தருகிறோம் அப்படின்றது போலியான அநேக உபதேசங்களை அவங்க கிட்ட பேசினாங்க. ஆனா அந்த உபதேசத்துக்குள்ள அவங்க அதை கேட்கறதுக்கு முன்னாடியும் அதுக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு முன்னாடியும் இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவில இருந்து வந்ததா இல்லையே, இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வசனத்தோடு கூட மேட்ச் ஆகலைன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள கூடாது இல்லைங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 2 கொரிந்தியர்ல 7 மக்களுக்கு தர்ம பணம் என்கின்றத அவங்க கிட்ட இருந்து வாங்கி எருசலேம்ல இருக்கிற அந்த ஏழைகளா இருக்கிற அந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்காக கொரிந்த மக்களுக்கு உங்களுடைய அந்த தயவை நீங்க வந்துட்டு கிரியைகள் மூலியமா உங்களுடைய நடக்கையின் மூலியமா காமிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சில பேர் உபதேசித்த அந்த உபதேசத்தை கேட்டுட்டு இல்ல பவுலு நம்மளை வந்துட்டு வஞ்சிக்கிறான், நம்ம கிட்ட பணத்தை வந்துட்டு
ஏமாத்தி வாங்குறதுக்காகத்தான் வேற வேற வழியை வந்துட்டு கண்டுபிடிச்சு இப்படி பேசுறான் அப்படின்றது போல பவுலிய சந்தேக பார்வையோட பவுலால சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அதே மக்கள் ஒரு காலகட்டத்துல அப்படி மாறினத அப்போஸ்தலனாகிய பவுலை கேள்விப்படும் போது, இனிமே உங்களோட நான் வந்துட்டு வாங்குறதும் கொள்ளுகிறது அப்படின்றது போலியான எந்த விதமான கான்வர்சேஷனும் உங்களுக்கும் எனக்கும் இனிமே இருக்க போறது கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வசனத்தோடு கூட ஒத்து போவாத அநேக விதமான மாம்சத்தின் உபதேசங்களை பின்பற்றினவர்களை போல கொரிந்த மக்களுக்குள்ள இருந்த சீஷர்கள் இதில் அநேக பேர் இப்படிப்பட்ட போதகங்களை பின்பற்றினாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க ஒரு விசுவாசத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்துட்டு பின்பற்றீங்களா, இத உண்மையாவே தேவனுடைய வசனத்துல நீங்க கேட்ட அந்த வார்த்தையின்படியான விசுவாசமாக இதெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்களேன், பரிசோதித்து பாருங்களேன், பரீட்சை பாருங்களேன். ஒருவேளை வசனம் எப்படின்னு சொல்லுது, நான் வீட்டு சபை அப்படின்றது வந்துட்டு வசனத்துல எல்லா இடத்துலயும் எழுதப்பட்டிருக்கு. பிரதர், என் வீடு பக்கத்திலேயே சபை இருக்கு பிரதர், யார் எப்படி வேணாலும் நடந்துட்டு போவாங்க, நான் பாட்டுக்கு நான் போய் அந்த சபையில போய் உக்காந்துப்பேன். மோஸ்ட்லி ஏசப்பா சொன்னாரே, மத்தாய் 23வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஏசப்பா சொல்லுவாரு மோசேக்கு, அந்த சதிசாயர்களும் பரிசாயர்களும் இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்னெல்லாம் உபதேசிப்பாங்களோ அது எல்லாத்தையும் கேளுங்க. அவங்க மோசையின் பீடத்துல அமர்ந்திருக்கிறபடினால அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, ஆனா அவங்களுடைய அந்த ஒரு நடக்கையின்படி நீங்க நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதனால வந்துட்டு நான் கட்டட சபைக்கு போவேன், அங்க வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு அவங்க மாறா நடக்கிறாங்களோ இல்ல அது கேட்டுறதுபடி நடக்கிறாங்களோ எனக்கு அது அவசியம் கிடையாது, நான் வருவோம் பிரதர், அவங்க மோசையின் பீடத்துல அமர்ந்திருக்கிறது போல அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆனா நான் ஒழுங்கா இருப்பேன் பிரதர் அப்படின்றது போல சில பேர் சொல்றது உண்டு. இது வசனத்துல எங்க ஒத்து போவோம்? ஏசப்பா வந்துட்டு வசனத்தோட கூட நீங்க வந்துட்டு உங்களை பரிசோதித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். சரி, நம்ம வந்துட்டு கட்டட சபையில இருக்கும்போது நிறைய பேர் விசுவாசிகளை பார்த்திருப்போம். ஏன் நாமளும் கூட அவங்களோட ஒன்னா இருக்கும்போது அநேக பக்திவான்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்றது போலலாம் நினைச்சிட்டு இருந்தவங்க வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கேப்பா, தசமபாகம் கொடுக்க கூடாதுப்பா, யாரையும் நீ போதகர்ன்னு சொல்ல கூப்பிடக்கூடாதுப்பா, நீ வந்துட்டு ஏசப்பாவத்தை போதகர்ன்னு சொல்லி அவர் ஒருவரே உங்களுக்கு போதகர், நீ யாரையும் ஃபாதர்ன்னுலாம் கூப்பிடாத, வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அவர் பரமண்டலில் இருக்கிற அந்த பிதாவா இருக்கின்ற அந்த ஏசப்பா, பிதாவாகிய ஏசப்பா மட்டும்தான், அவர் மட்டும்தான் பிதா அப்படின்றத வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்கியப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து அந்த வார்த்தையின்படி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றதுக்கு அந்த பக்திவான்களும் பரிசுத்தவான்களும் என்று சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை நாம நினைத்து வைத்த அநேக தேவனுடைய வசனத்தை பொறும்பே தள்ளி அசட்டை செய்து விட்டார்கள். அப்படின்னா அந்த பரீட்சை நம்மளுக்கும் நடந்துச்சு. அந்த பரீட்சையில நம்ம பாஸ் ஆயிட்டோம். அந்த பரீட்சையில என்ன பண்ணோம், தேவனுடைய வசனம் இப்படின்னு சொல்லுது, நான் இப்படிதான் நடக்க போறேன் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? தேவனுடைய வசனத்துல எல்லா இடத்துலயும் எழுதப்பட்டிருக்கு, வீட்டிலே கூடி வருகின்ற அந்த சபையை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வீட்டிலே கூடி வருகின்ற சபை கரெக்டா தானே இருக்கு. என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக வசனத்தை நான் மாத்த போறது கிடையாது. என் கன்வீனியன்ட்டுக்காக நான் வசனத்தை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை எழுத்தா நீ போல நான் மாறினேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு அதுக்குண்டான தண்டனைய அதுக்கடுத்து பரிசோதித்து பார்க்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்றது தேவனுக்கு வெளியரங்கமாக வெளிப்படையா இருக்கும், இல்லைங்களா? அப்படின்னா கொரியந்த மக்களுக்கு சொன்னதின்படியாகவே இன்னைக்கு நம்மளுக்கும் அவ்வளவுதான், உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள், பரீட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் நீங்க யோக்கியர்களாக இல்லாமல் அயோக்கியர்களாக இருப்பீர்கள் அப்படின்றது போல ஆயிரும். யோக்கியர்களாக இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான அந்த யோக்கியதை அருகதை நமக்கு இல்லாமல் போய்விடும். பரீட்சைக்கு நில்லாதவர்கள்னா வசனம் எப்படின்னு சொல்லுதுப்பா, இப்படி பண்ணுப்பா, சுவிசேஷமே போய் அறிவிக்கணும், சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல இந்த பிரதர் நல்லா பேசுவாரு, அவர் போய் அறிவிப்பாரு, அவர் ஜெபிப்பாரு, இவர் நல்லா ஜெபிப்பாரு அப்படின்றது போல பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் யோக்கியர்கள் அல்ல அப்படின்றது போலதான் வசனம் சொல்லுது. அப்படின்னா உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள், பரீட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த கேள்வியை ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு தான் சொல்றாரு. இப்படியா நீ பண்ணிக்கப்பா, ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. நீ உண்மையாவே ஆண்டவருடைய பிள்ளை தானா, மகன் தானா, மகள் தானா அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை வாசிங்க,
1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதுக்கடுத்து ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற கர்த்தரோட பந்தியில் நாம் புசிக்கின்ற அந்த அப்பத்துல அவன் பங்கு பெற்று புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அது மகா பரிசுத்தம். அது எதற்கு வந்துட்டு ஒரு சிம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது கர்த்தருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக நாம் அந்த அப்பத்துல புசிக்கிறபடினால, அது பரிசுத்தமா இருக்கிறதுபடினால, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதன்படியான நடக்கையும் வாழ்க்கையும் நம்ம இடத்தில் இல்லாமல் இருந்தால் நம்மை நாமே சோதித்து அறிந்தவர்களாக இதுல நாம் புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், தன்னைத்தானே சோதித்து அறியாம துணிகரமா இதுல பங்கு பெறுகிறவர்களை அநேக பேர் வியாதியஸ்தர்களாக படுத்த படுக்கையால அவங்க விழுந்தாங்க, அநேகர்கள் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா எதை பரிசோதித்து பாருங்கள், தன்னைத்தானே பரிசோதித்து அறிஞ்சா நியாயத்திற்கப்படான் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா எதை சொல்றாரு? ஆமாப்பா, நீ பேசின சில வார்த்தைகள், நீ வீட்டுல நடந்துக்கிறதோ ஆபீஸ்ல நடந்ததோ, இல்ல உன்னுடைய கண்கள், உன்னுடைய உதடு, உன்னுடைய காது எதை விரும்பி கேட்டது அப்படின்னா இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நினைச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை தேவனுடைய வார்த்தையின்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பி உன்னுடைய எல்லா கீழ்ப்படியாமை நிமித்தமாக மன வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க இயேசுப்பா, இன்னிலிருந்து இந்த நாள் முதல் கொண்டு உமக்கு மகனாக மகளாக நான் ஜீவிக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவுக்குள்ள வரணும். அதனாலதான் 1 யோவான்ல 1 அதிகாரத்துல ஒரு வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனம் இருக்கு இல்லைங்களா, தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய்யனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த வசனம் முதல் வசனத்துல இருந்து நீங்க அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது, தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தான் வெளிச்சத்திலே இருக்கிறேன் என்று சொல்லியும் இப்பொழுது வரைக்கும் ஒரு சகோதரன் மேல் பகைத்து கொண்டிருக்கிறவனாக, கோவப்படுகிறவனாக, இப்படியாக பாவத்தில் ஈடுபடுகின்றவனாக இருந்தால் அவனிடத்துல தேவ அன்பு இல்லை அப்படின்றது போல சொல்லிட்டே வரும்போது அந்த இடத்துல தான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கும், தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் அப்படின்றது போல. அப்படின்னா தேவனுடைய வசனம்தான் வெளிச்சம். நாம் வந்துட்டு தேவனுடைய வசனத்தை எவ்வளவு கேட்டிருந்தாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்துட்டு அறிஞ்சு தேறினவர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு வாட்டியும் வசனத்தை கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷா திருப்பியும் அந்த வசனத்தை ஒப்பிட்டு ரீசெக் பண்ணி இது எனக்கு அப்படின்றது போல எடுத்துக்கணும். நிறைய வாட்டி இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுமே அப்படின்றது போல, இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இல்லைன்னா வந்துட்டு இதை விட அதிகமா எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது போலியான மனநிலையில நம்ம வசனத்தை கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா நம்மளை கரெக்ஷன் பண்ண வந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டாவே கோட்டு விட்டுருவோம். அதை என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றது வந்துட்டு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு. அதனால தான் ஏசப்பா வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்குமே நம்மளுக்குள்ள இருக்கணும். என்ன, தனக்குள் பாவம் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு வசனத்தை, என்கிட்ட தான் பாவம் இல்லையே, நான் தான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேனே, அதனால எந்த சகோதரோட உபதேசம் டீச்சிங்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இல்லை இவரை மறைச்செல்லாம் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்றத நான் வந்துட்டு பிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்றது போல. ஏன்னா வயதுல ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ரசிக்கப்பட்டு என்னை விட கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், எந்த விஷயங்களை வச்சும் கூட ஆண்டவரை நம்ம அப்படி டேலி பண்ணிடவே முடியாது. அதனால தான் நம்ம மனநிலைமை கடைசி வரைக்கும் என்னிடத்தில் பாவம் ஒருவேளை இருக்கிறதோ தேவனுடைய வசனம் எனக்கு காமிக்கட்டும் அப்படின்ற மனநிலையோட தான் புதுசா ஃப்ரெஷ்ஷா கேட்கறது போலதான் வசனத்தை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமா இயேசுப்பா நம்மளோட கூட பேசுவாங்க, நம்ம எந்த இடத்துலயும் விழுந்துட மாட்டோம். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்க கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ இல்லையோ என்கிறத நான் சோதித்து அறியும்படியாக இப்படியா எழுதினேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த மக்களுக்கு
சில விஷயங்களை சொல்லி அதை அவங்க செய்யறாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. சோதித்த அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல ஒரு சபையிலேயே இருந்த ஒரு சகோதரன் வந்துட்டு தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை அவன் வைத்து கொண்டிருந்தான் அப்படின்ற ஒரு மகா பெரிய தீங்கான பாவத்துக்குள்ள ஈடுபட்டவனாக இருந்தான். அப்படிப்பட்ட பாவத்தை செய்து ஆனா இன்னைக்கு நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ஷாக் ஆகலாம். ஆனா அவங்க கொரியந்த மக்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க கிரீக்க மனுஷர்கள், அவர்களுக்கு புறஜாதிகளாக இருக்கின்றவர்களுக்கு அந்த பாந்தவியங்களை குறித்து, உறவுகளை குறித்து பெருசா மதிப்புகள் என்ன அப்படின்ற ஒரு கணிப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில இது தவறு என்று சொல்லி அறிஞ்சிருக்கின்ற சகோதரர்களாக, உடன் சகோதரர்களாக இருக்கின்ற அந்த சீஷர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கடிந்து கொண்டு புத்திமதி சொல்லி அப்படிப்பட்ட தீங்கான காரியத்தை கொரியந்த சபையில மற்றவர்கள் செய்யறதுக்கு ஒரு காரணத்தையும் வாய்ப்பை இவர் மூலியமா கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்டவனை சபையிலிருந்து நீங்க புறம்பே போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சபையில இருந்து வெளியேற்றிருங்கப்பா, அப்படிப்பட்டவரை சபையில வச்சுக்காதீங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெரிய லிஸ்டையே எழுதி இப்படிப்பட்ட சில பேரோட நீங்க போஜனத்தையும் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போய் பேசுறவன், திருடுறவன் அப்படின்றது போல பெரிய லிஸ்ட் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டவங்களா யாருன்னா இருந்தா டைரக்டா அவங்களோட நீங்க பேசி இதை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க மாத்திக்கிற வரைக்கும் அவங்களோட நீங்க போஜனத்தையும் புசிக்காதீங்க அப்படின்னு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல எழுதின இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை புத்திமதி, இது தேவனுடைய ஆலோசனை புத்திமதி அப்படின்னு சொல்லி கொரியந்தில இருந்த அந்த சீஷர்கள் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிசோதித்து அறியும்படியாக அவன் எழுதின அந்த கடிதத்தின் வார்த்தையின்படியாகவே அவங்க நடந்து கொண்டாங்க. ஆனா நடந்து கொண்டதுக்கு அடுத்து சரி துக்கத்தின் மேல் மீண்டும் துக்கத்துல விழணும் அப்படின்றதுக்காக நான் எழுதல. இப்படிப்பட்ட மனுஷன் தான் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவன் மனம் திரும்பவர் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்குறதுக்கு தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய அந்த செம்மையான வழியில நடக்கிறதுக்கு அவன் விரும்புகின்றவனாக, தன் பாவத்தின் நிமித்தமாக அவன் மனஸ்தாபம் அடைகிறவனாக இருந்தால் அவனை மீண்டும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூட எழுதியிருப்பார். அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பரிசோதனை அப்படின்னு சொன்னா என்ன? பரிசோதித்து அறியும்படி அப்படின்னா தேவன் அவருடைய வார்த்தையில நமக்கு அநேக புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அந்த ஆலோசனையும் புத்திமதிகளையும் நாம் கேட்கின்றோமா, அதன்படி நடக்கின்றோமா? அதை அநேக நேரங்களில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும், நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் நாம் அகப்படும் பொழுதும் நாம உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி விளங்கும்படியா தேவனுடைய வார்த்தை நம்மை புறமிட்டு பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே தேவனுக்கு முன்பதாக பொன்னை போல விளங்குகிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறியணும். குழந்தை இப்படி பண்ணா டக்குன்னு சவுண்டு இப்படி ரைஸ் ஆயிடுச்சு, தவறான வார்த்தை வாயில வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னு சொல்லி முனகால் போட்டு அழுந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக மனஸ்தாபம் அடைஞ்சு அப்ப துக்கப்பட்டு மன்னிக்க வேண்டுகிறேன் தப்பனை, மன்னி 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 அப்படின்னு சொல்லி ஒருவேளை துக்கப்படல அப்படின்னு சொன்னா நிறைய நாளா கண்டுக்காமலேயே விட்டதுனால இருதயம் கடினம் அடைஞ்சு போச்சு. அதனால நான் என்ன பண்றேன்னு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மனநிலைமைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றது போல இருக்கும். அப்படி இருக்கிறோமா? சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், பரீட்சைக்கு நில்லாதவர்கள் மோசேயின் காலகட்டத்துல இருந்த 2 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்னையும் எம்பிரேயும் அப்படின்னு சொல்லி 2 மனுஷர்கள். இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்வோனுடைய அந்த சன்னிதானத்துல ராஜாவுடைய ஆஸ்தானத்துக்குள்ள மெஜிஷியன்ஸா இருந்தவங்க. மெஜிஷியன்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ மோசே கோல் போடுறாரு, அவங்க மோசையோட கோல் சர்ப்பமா மாறுது, அவங்களும் கோல் போடுறாங்க, அந்த கோலும் கூட சர்ப்பமா மாறுது. எப்படி இது? ஆண்டவர் தானே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். அவர் கட்டளை இடும் பொழுது அவரு படித்து இருக்கின்ற அந்த ஒவ்வொரு அந்த
பூச்சி ஆகட்டும், புழு ஆகட்டும், பாம்பாகட்டும், அது எது உண்டாகணும்னாலும் அது படைத்த ஒரு நாள் நடக்கிற காரியம் தானே. அப்படின்னா அங்க ஒரு சக்தி செயல்படுதுன்னா அது ஒரு தீய சக்தி மூலியமா கூட அதை உருவாக்க முடியுமா? ஒரு இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உருவாக்க முடியாது. அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு அவங்க மெஜிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி. மெஜிஷியன்ஸ்னா அவங்க வந்துட்டு இந்த வித்தை காமிக்கிறவங்கள இருப்பாங்க இல்லைங்களா, அது மேஜிக் வித்தை காமிப்பாங்க இல்லைங்களா, அது போல. அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்துட்டு மோசி கோல் போடும்போது அவங்களுடைய கோல் வந்துட்டு பாம்பா மாறுகிறது அப்படின்னு சொன்னா கண் கட்டு வித்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, கண் கட்டுகிற வித்தை. நம்ம வந்துட்டு தூரத்துல ஸ்டேஜ் இருந்து இந்த கையை வந்துட்டு காமிக்கும் போது அந்த பின்னாடி கைக்கு பின்னாடி கை கலர்லயே இன்னொரு கிளாத்து உள்ள வச்சிருப்பாங்க. திருப்பி இப்படி நம்மளுக்கு காமிக்கும் போது கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்றது போல இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லி எடுத்து காமிப்பாங்க. எப்படிப்பா கையில இது ஒண்ணுமே இருக்குல்ல, அப்படியே டக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி அர்த்தம்? கண்கட்டு வித்தை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரு. இந்த கண்கட்டு வித்தையை செய்து கொண்டிருந்தவங்க உண்மையான காரியங்களை சகலத்தையும் இல்லாததை இருக்கும்படி அழைக்கின்ற தேவன் இருக்கிறாரு. அவர் தன் தாசனை அனுப்பி அந்த இடத்துல எல்லா காரியங்களையும் செய்யும் போது ஏதோ ரத்தத்தை வந்து அந்த நைல் நதியின் ரத்தத்தை அவங்களும் அவர் ரத்தமா மாற்றினாங்களா, இவங்களும் சில தண்ணீரை கொண்டு வரும்போது அதையும் ரத்தமா நாங்க மாற்றி காமிக்கிறோம் அப்படின்றது போல சில விஷயங்களை வந்துட்டு அவங்களும் ஈடுபட்டு பாத்தீங்களா நானும் ரத்தமா மாத்திட்டேன், பாத்தீங்களா நானும் சர்ப்பம் வரும்படியா செஞ்சேன் அப்படின்றது போல சில விஷயங்களை அவங்களும் செஞ்சு காமிப்பாங்க. ஆனா அது எல்லாமே கண்கட்டு வித்தையை தான் அவங்க பண்ணுது. ஆனா இன்னும் சில விஷயங்களை ஏசப்பா மோசேயின் மூலியமா செய்தாரு. எகிப்துல எங்கேயும் பெண்களை வர வைக்கும் போது ஆகட்டும், அதுக்கடுத்து அவங்க ஒவ்வொருத்தருடைய சரீரங்கள்ல வந்துட்டு புண்கள் உண்டாச்சு. அந்த புண்கள் இவங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு, எண்ணெயும் எம்ப்ரேயும் அப்படின்ற இவங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. இவங்களால அங்க நிக்க முடியல பரீட்சைக்கு. ஏன் சொல்லுங்க? மெஜிஷியன் இல்லைங்களா, கண்கட்டு வித்தை அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, இது தேவனுடைய கரம் அப்படின்றாங்க. இது அப்படின்னா எண்ணெயும் எம்ப்ரையும் யாரா இருந்தாங்க? தேவனுடைய கரம் கிடையாது. அவங்களுடைய மனச ஆலோசனையின்படி கண்கட்டு வித்தைய காரியங்களை செஞ்சதுனால வாங்கப்பா இந்த கட்டட சபை போதகர்களுக்கு நம்ம வந்துட்டு வசனத்தோட கூட போய் உக்காந்துருந்து வாங்க பிரதர் நம்ம பேசலாம், வசனத்துல என்னென்ன எழுதப்பட்டிருக்கு, நீங்க தசம பாகம் காணிக்க வாங்குறீங்களா, இது வசனத்துக்கு விரோதமானது பிரதர். பாருங்க நீங்க போதகர்னு சொல்லி நீங்க வந்துட்டு அழைக்கப்படுறீங்க, பாருங்க நீங்க வந்துட்டு கட்டட சபையில வந்துட்டு புல்பீட் அப்படின்றது வசனத்திலேயே இல்லைங்களே, பாருங்க இயேசு நாமத்துல தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க என்னன்னு தெரியுமா? என்ன எடுத்த உடனே வசனம்ன்றீங்க, விடுங்க. அதெல்லாமே வசனம் வந்துட்டு ஆவியானவர் அது வேற விதமா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றது போல நீங்க வசனத்துல இருந்து எது பைபிள்ல இருந்து பேசவே பேசாதீங்க அப்படின்னு எண்ணெயும் எம்பரையும் போல நாம அப்படி இருக்கிறோமா? வசனத்தை எதுனா பேசும்போதோ தேவனுடைய வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ இல்லப்பா வாங்க பிரதர் அங்க யாரோ ஒரு சகோதரி பிசாசு பிடிச்சிருக்கான், வசனத்தை கேட்கணும், அங்க வீட்டுல எல்லாருமே வந்துட்டு தேவனுடைய வசனத்தை கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, ரொம்ப தாகமா இருக்கிறாங்க, வாங்க பிரதர் போய் காஸ்பல் அறிவிச்சுட்டு ஜபிச்சுட்டு வரலாம் அப்படின்னா இவங்க செஞ்ச எல்லா பாவமும் கீழ்ப்படியாம எல்லா செயலும் ஞாபகம் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் வந்துட்டு வேலை இருக்கு அப்படின்னு. ஒருவேளை அது நானா இருக்கிறேன்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எண்ணெயும் எம்பரையும் இப்படியாத்தான் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்து பாருங்க சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய கரமப்பா, நாங்க நிக்க மாட்டோம், அவங்க முன்னாடி வந்து அது எல்லாத்தையும் நாங்க எதுவும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது போல நம்ம வந்துட்டு பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருக்கிறோமா? சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எக்ஸோடஸ் யாத்திராகும் 15வது அதிகாரம் 25 26. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணினேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஆமென். ஏசப்பா இஸ்ரேல் ஜனங்களை அந்த 6 லட்சம் காலாட்களை வந்துட்டு எகிப்திலிருந்து மீட்டு செங்கடலை பிளக்க செய்து 10 விதமான அற்புதங்கள் மூலியமாக ஏசப்பா வந்துட்டு இவங்களை மீட்டு கொண்டு வந்த எல்லா விஷயங்களையும் இஸ்ரேல் ஜனங்க
அவங்க கண்ணிட்டு பாக்குறாங்க, அவங்க கண்ணால பாக்குறாங்க, இருதயத்துல உழன்றாங்க. ஆனா வந்துட்டு பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன பண்றாங்க? முறுமுறுக்குறாங்க. என்ன, ரொம்ப தாகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க வந்தா தண்ணி கசப்பா இருக்கு. கசப்பா இருக்கிறதுனால சொல்றாங்க, நான் எங்களை சாவடிக்கும்படியாதான் இங்க கொண்டு வந்தியா நீ அப்படின்றது போல முறுமுறுத்து என்ன பேசணுமோ தெரியாம ஆண்டவருக்கு விரோதமா பேசி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, அதனால எசப்பா வந்துட்டு அங்க ஒரு நியமத்தை உண்டு பண்றாரு, அவங்கள பரீட்சை பார்க்கறதுக்காக. என்ன அந்த பரீட்சை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ இனிமே இவங்க என்னுடைய சத்தத்தை கவனமா கேட்கணும், நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பட்டு கவனமா கேட்கணும், இன்ட்ரெஸ்டா கேட்டு என்னுடைய கண் பார்வைக்கு செம்மையானதை அவங்க செய்யணும். என்னுடைய அந்த கற்பனைகளையும் என்னுடைய அந்த கட்டளைகளையும் அவங்க கை கொண்டு நடக்கணும். இப்படி நடந்தா நிச்சயமா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வியாதியும், எகிப்துல நான் வந்துட்டு எகிப்தியர்களுக்கு வர செய்த எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. உங்க தேவனாகிய கர்த்தராகிய நான் தான் உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தரா நானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரே ஹீலரா இருப்பாரு. அவர் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவும் வந்துட்டு சுகத்தை கொடுக்கின்ற தேவனாக இருப்பாரு. எப்படிப்பட்ட இந்த வியாதிகளையும் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா அவங்கள பரீட்சை பாக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த ப்ரோசஸ் இங்கிருந்து தொடங்குது அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு எப்போ வந்துட்டு நம்ம வசனத்தை ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம கேட்டுட்டே வருவோமோ ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிட்டே வரும். ஒவ்வொரு வசனத்தை இப்போ ஆஃபீஸ்லயே அவ்வளோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு வேலையை தெரிஞ்சிடுச்சுன்னா 2வது வேலையை கொடுப்பாங்க, 2வது வேலை தெரிஞ்சிருச்சா 3வது வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிட்டே போகும். அதுக்கு அடுத்து தான் அது நார்மல் எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து டீம் லீடர்ல இருந்து மேனேஜர், பொறுப்பு அதிகமாயிட்டே போகும். நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயத்தை பொறுத்து இல்லைங்களா? அதன்படியா தான் தேவனுடைய வசனத்தை நம்ம அறிஞ்சிக்க அதுக்கு கீழ்ப்படியுமா இல்லையா, நம்ம கீழ்ப்படிக்கின்ற கட்டாயத்துல இருக்கிறோம். அது மனப்பூர்வமா நம்ம வந்துட்டு ஒரு கட்டாயத்தினால கீழ்ப்படுகிறது கிடையாது, மனப்பூர்வமா நம்ம கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கணும். அதனால தான் இதோ ஏசப்பா நம்மையும் வசனத்தை நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அதை கவனமா கேட்கணும். கேட்டதுக்கு அடுத்து எனக்கு இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின் படி நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நடந்துக்கிறவர்களாக இருக்கணும். இருக்கும்போது நிச்சயமா நம்ம வீடுகள்ல நமக்கு இந்த உலக ரீதியா மாம்சிக ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற வியாதி ஆகட்டும், வறுமையாகட்டும் நிச்சயமா வராது. அப்படின்னா வியாதியும் வறுமைக்கும் உண்டான காரணம், முழு காரணம் கீழ்ப்படியாமை மட்டும்தான் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமா ஆண்டவர் சிச்சிக்கும் பொழுதும் அந்த சிச்சையில நம்ம வருத்தப்பட்டு நம்ம வேதனை அடையும் போது அவர் சந்தோஷப்படுறதுக்காக அதை அனுமதிக்காம நான் உணர்வு அடையணும். சில இடங்கள்ல பாருங்களேன், உணர்வு இல்லாமலேயே இருப்போம். சில இப்போ ஆஃபீஸுக்கு போகும்போது எப்பவும் வந்துட்டு 9 o'clock நான் லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 9:10க்கு நான் போய் லாகின் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போது சொல்லுவாங்க, சார் நீங்க லேட்டா வந்துட்டு இருக்கீங்க, மேடம் நீங்க லேட்டா வரீங்க, ஒரு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 minutes 10 minutes அப்படின்னு சொல்லி, ஆனா டெய்லியும் நீங்க அந்த எக்ஸ்டெண்டையே எடுத்து பயன்படுத்துறீங்களா, அது கரெக்ட் கிடையாது அப்படின்றது போல மேனேஜரோ இல்ல ஹெச்ஆரோ நம்மளுக்கு சொல்லலாம், ஓனரோ யாரும் சொல்லலாம். ஆனா அந்த அவங்க வந்துட்டு எப்பவும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு அசட்டிய குணத்தையே கொடுத்து இருக்கிறதுனால, அந்த அசட்ட குணத்தோடைய மனநிலைமையில நம்ம இருக்கிறதுனால நம்ம எப்பவும் பண்றது போலயே இருந்துருவோம். ஆனா ஒரு நாள் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு சேலரி இந்த டைம்ல வந்தது கட் பண்ணிருக்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஒரு தண்டனை இருக்கு இல்லைங்களா, அதனால உணர்வு அடைஞ்சிருவோம். என்ன பண்ணுவோம், அப்பா இவ்வளவு மணிக்கு எந்திரிச்சு இன்னொரு 15 நிமிஷம் முன்னாடியே விட்டா கரெக்டா 9 o'clock இருப்பேன் நான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த முடிவுக்கு அவ்வளவு உணர்வு பூர்வமா நம்ம வந்துட்டு நம்மளை மாத்திக்கிறது, உணர்வு இல்லாம இருந்த அந்த அசட்டை குணம் போனதுக்கு காரணம் என்ன? அந்த தண்டனை இல்லைங்களா, அந்த எல்ஓபி போட்டது நம்மளுக்கு அந்த பே லாஸ் ஆனது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் தானே. அப்படியே தான் ஆண்டவர் கூட நம்மளுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள்ல எப்படி இருக்கும்போது நம்ம அப்பா அவரு அப்படின்னா உணர்வோடியும்படியா நம்மளை எப்படி அடிச்சா எப்படி திருந்துவோம் அப்படின்றத ஒரு கிளியராகவே தெரியும். ஆவிகளை நிதானித்து பார்க்கின்றவர் அவர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி உபாகமம் 8வது அதிகாரம் 5வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும்
தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினரும். ஆமேன். ஆமேன். என்னங்களா, இஸ்ரேல் ஜனங்களை அவர் வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அங்கிருந்த பிலிஸ்டியர்களுடைய தேசம் இருக்கே அந்த வழியா அவங்கள வந்துட்டு இன்னும் சீக்கிரமாவே, மேபி ஒரு 40 நாள் கூட கிடையாது, ஒரு மாசத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணி அவங்கள வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு ஏசப்பா சேர்த்திருக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வனாந்திர பாதையில அழைத்து கொண்டு போகும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவங்க இருக்கும் பொழுது அவங்கள சிறுமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். தாகத்தினால, இல்லைன்னா வந்துட்டு வறட்சினால, இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் அவங்களை எதிர்பார்க்காதது போலையான அநேக சூழ்நிலைகள் சந்திக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்க்கைகளும் எப்படி இருக்கா, இந்த உலகத்தில் நீங்கள் பரதேசிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுருல எழுதப்பட்டிருக்கு. ஏதோ இந்த பூமியில நம்ம வந்துட்டு பரதேசிகளாக இருக்கிறோம். அது மாத்திரமே இல்ல, நம்ம வந்துட்டு ஒரு யாத்திரைகளை போல இருக்கிறோம். எப்படி பிரயாணம் போகிறார்களே யாத்திரைகள், அது போல ஒரு பிரயாணத்துக்குள் இருக்கிறோமா. என்ன அந்த பிரயாணம்? தாயின் கருவில இருந்து உருவாகி வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அடுத்து ஒரு 60 வருஷம் பிரயாணம், ஒருத்தருக்கு 70 வருஷம் பிரயாணம், ஒருத்தருக்கு 80 வயசு பிரயாணம், ஒருத்தருக்கு 50 40, இப்படி ஒவ்வொருத்தருமே பிரயாணத்துல இருக்கிறோம். ஆனா அந்த பிரயாணத்தின் முடிவு அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அத ஆண்டவர் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட பேசுறாரு. ஆனா அந்த பிரயாணத்துல கானான் என்கின்ற அந்த பரம கானான் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும்படியா நம்மளுடைய பூலோகத்தின் இந்த பிரயாணத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது மிக மிக அவசியமான ஒண்ணு. அதனாலதான் ஏசப்பா இங்கேயும் பாருங்களேன், அவங்களுடைய பிரயாணத்துல அவங்களை சிறுமைப்படுத்தினாரு. ஏன்? பரிசோதித்து பார்க்கும்படியா. அவங்க என்ன செய்யறாங்க, பிரச்சனைகள்ல இருக்கும்போது கொடுக்கும்போது மட்டுமே துதிக்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனா இல்ல, கொடுக்காத போதும் துதிக்கின்ற நாவாக இருக்கிறதா? பிரச்சனைகள் இல்லாம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது போல இருந்தா எல்லாருமே சந்தோஷமா, ஆண்டவரே 2 மணிக்கும் உங்களை துதிப்பேன்ப்பா, 3 மணிக்கும் எந்திரிச்சு நான் உங்களை ஆராதிப்பேன் தகப்பனே, காலையிலேயே அதிகாலையே எழும்பி, இல்லப்பா ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றது போல இருக்கும்போது அது போல பண்ண முடியுதுங்களா? அதுலயே தெரிய வந்துடும். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகம் 8வது அதிகாரம் 2-3. உபாகம் 8வது அதிகாரம் 2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென். பாருங்களேன், உங்களுடைய இருதயத்தின் அந்த உணர்வுகளை நீயே உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் ஒரு பரிசோதனை என்கின்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருந்துச்சு. அது போலவே நமக்கும் நம்ம இந்த உலகத்தின் இந்த பிரயாணத்துல நமக்கும் இருக்கும். அதனாலதான் சுத்த இருதயம் கொண்டவர்களாக இருங்கள். சுத்த இருதயம் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்களோ தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி, எதிர்பார்க்கறது நடக்கிறது மட்டுமே இல்லை, எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அது சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். அவங்களுக்குள்ள நம்ம சுற்றி இருக்க சகோதரிகள் நம்ம எதிர்பார்க்காதபடி பேசலாம், நம்ம எதிர்பார்க்காதபடி நடந்து கொள்ளலாம். அந்த நேரத்துல நான் தேவனுடைய மகனா அந்த விஷயத்துல அவங்கள மாத்தணும் அப்படின்ற பயிற்சி செய்கின்ற விஷயங்கள்ல நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு சாட்சி கொடுக்குற விஷயத்துல எப்படி இருக்கிறேன், எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல அப்ளிகேபிள் ஆகும். அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, உன்னுடைய உள்ளத்தின் நினைவுகள் உனக்கே வெளிப்படும்படியாக அப்படின்றது. அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தருமே பிரச்சனை இல்லாத போது நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஒரு மன பிரம்ம அப்படின்னுவாங்களே, அது போல ஒரு சொப்பனத்துக்குள்ள இருக்கிறவங்க போல நான் ஆண்டவருக்காக எல்லாம் உயிரியே கொடுப்பேன் அப்படின்றது போல. ஆனா அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம் அப்படின்ற அந்த நேரத்துல தான் நம்ம யார் அப்படின்றது நம்மளுக்கே வெளியரங்கமாக வெளிப்படும். இல்ல அவங்க அப்படி பேசணும், இப்படி நான் பேசிடுவேன், நான் ஐயோ பாத்தியா நான் வாயில இருந்து இந்த வார்த்தை வரவே வராதுன்னு நினைச்சேன், நான் இதுக்கெல்லாம் சின்ன விஷயம் கோவமே படமாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான்
பக்குவப்பட்டன அப்படின்னா இன்னும் எனக்குள்ள பழைய மனுஷன் உழைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்றத நாம தான் நிதானிச்சு பார்க்கணும். ஆனா அந்த இடத்துல பாருங்களேன், யாரெல்லாம் முறுமுறுத்துட்டு அடம் பிடிச்சு தங்களோட இருதயத்தின் நினைவுபடி நடக்கணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்க நினைச்சது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க, உண்மைதான். ஆனா கடைசிக்கு அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அழிவாக இருந்துச்சு. ஆனா யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை புசிக்க ஆரம்பிச்சாங்களோ, வார்த்தையை புசிக்கிறதுனா என்ன? தேவனுடைய ஆலோசனையின்படியாக நடந்து கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாம முறுமுறுக்காம யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் உயிர் வாழ்வான் அப்படின்றது போல அந்த வசனத்தின் அடிப்படையில உயிர் வாழ முடியும். நான் அவ்வளவுதான். இந்த பிரச்சனை சால்வ் ஆனா போதும், இந்த சூழ்நிலையை கடந்து வந்தா போதும், இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்றது போல வசனத்தை விட்டு எங்கெங்கயோ. அதனாலதான் அந்த எப்ப பிரச்சனை வருமோ அப்போ மாம்சம் வந்துட்டு வெளிப்பா இருக்கும், ஆத்துமா அப்படியே சோர்ந்து போயிடும். அதனாலதான் நீங்க வந்துட்டு உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா உபத்திரவம் தான் நாம் பொறுமையாக கர்த்தர் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக யோசேப்பு குழியில் விழுந்து தன் சகோதரர்களினால் விற்கப்படும் பொழுது அவன் அதன் காரணத்தை குறித்து நிச்சயமாக ஏதோ கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது, என் முற்பிதாக்களை போல என்னையும் கர்த்தர் ஒரு காரணத்திற்காக எங்கேயோ அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத உணர்ந்தார் இல்லைங்களா? அது போலதான் நாமும் அவ்வளவுதான். நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் இதற்குண்டான ஒரு காரணம் இருக்கிறது. இதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு புத்திமதியும் சில காரியங்களையும் இன்னும் நான் அதிகமாக அவரை அறிந்து கொண்டு அவருடைய இருதயத்துக்கு சமீபமாக நான் ஆகும்படியா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்றது போலத்தான் நம்ம அந்த சூழ்நிலையை பயன்படுத்தணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது என்னுடைய பலவீன நேரங்களில் நான் மிகவும் பலனுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்லுங்க? அதனுடைய ரகசியம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய ரகசியம் அவரை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவாக இருந்தவர் நாள் எல்லாம் செய்ய எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்து ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்திருந்தார். அதன்படியாகத்தான் நமக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். எல்லா பிரயாணத்திலையும் நம்மளுடைய இந்த உலகத்தின் பூ பிரயாணத்தில் நாம் அப்பா அம்மாவாக, ஒரு குழந்தைக்கு தகப்பனாக, தாயாக, ஒரு மருமகளுக்கு ஒரு அத்தையாக, மாமனாராக, பிள்ளைகளாக, எப்படிப்பட்ட ரோல்ல வேணாலும் நம்ம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ரோல்ல நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த பூலோகத்தின் யாத்திரையில் நான் கர்த்தருடைய பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறேன்னா, என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எனக்கே வெளியரங்கமா வெளிப்படும்படியான அந்த சோதனை நேரத்துல நிறைய விஷயங்களை, ஆமா எனக்கு வந்துட்டு இப்படி பேசும்போது இப்படி நடந்துக்கும் போது நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்ற சில விஷயங்கள் எனக்கே அப்ப அதுக்கு அடுத்தா புரிய வந்துச்சு அப்படின்றது போல புரிஞ்சிடுச்சுங்களா? புரிஞ்சிடுச்சுன்னா அதை மாத்திக்கணும்ன்றது தான் பூரண புருஷன் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. பூரண புருஷன் பூரண வயது உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வளர்ச்சியை ஆவியானவர் தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது பரிசோதனையும் பரீட்சை தான் அதுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து நம்மளை வந்துட்டு முழுசாவே ஆவியா இயேசுப்பாவுடைய சாயலா நம்மளை மாத்திட்டே வருவாரு. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வசனத்தை எதுக்காக வாசிக்கணுங்களா? கர்த்தருக்கு பிரியமானது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்களை அதற்காகத்தான் ஆராய்ந்து பார்க்கணும். நான் உபதேசிக்கணும், ஒருத்தருக்கு டீச் பண்ணணும், ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த வசனங்களை வந்துட்டு நான் அதிகமா வந்துட்டு பயட் பண்ணிட்டு நான் அப்படியே வசனங்களை சொல்லுவேன். அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே இது யாக்கோபு 5வது அதிகாரத்துல அப்படின்னு சொல்ல வந்து நான் 5வது அதிகாரத்தையும் மனப்பாடமா செஞ்சு வச்சுக்குவேன். நிறைய பேருக்கு நிறைய வசனங்கள் மனப்பாடமாவே தெரியும். அந்த தெரிஞ்சிருக்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுதல் தான் இல்லை. அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுங்களோ தேவனுடைய வசனத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு
பரிசோதித்து பார்க்கிறது உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமானது எது? ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், யோசேப்புக்குள்ள இருந்த அந்த ஒரு தாழ்ச்சியான அந்த ஒரு குணம், யாக்கோபு எவ்வளவு நீடிய பொறுமையாக நடந்து கொண்டாரு, ஏதோ பவுல் எப்படியாக நடந்து அப்படின்றது போலியான இந்த விஷயங்கள் ஆண்டவருக்கு பிடித்தவைகளாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அப்படியா நம்மளை வந்துட்டு மாத்திக்கிறதுக்காக, ஆண்டவரே அப்பா இதன்படியாக இந்த வசனத்தின் அடிப்படையில தகப்பனே அப்படின்றது போல ஒப்பு கொடுக்கணும். ஓகே, இப்படியேதான் நம்ம வந்துட்டு இதற்காகத்தான் ஆண்டவருடைய வசனங்களை நம்ம வந்துட்டு பரிசோதித்து பார்க்கறதுக்கான முழு காரணம் என்னவாக இருக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில நான் வந்துட்டு நடக்கிறதுக்கு அவருக்கு பிரியமானது எது எது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கெட்ட சாட்சிகளும் இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவர்களுடைய செயல்களையும் நம்மளால பார்க்க முடியும், கீழ்ப்படிந்தவர்களுடைய சாட்சியும் பார்க்க முடியும். கீழ்ப்படியாமைக்குள்ள இருக்கிற அந்த செயல்களை பார்க்கும்போது இப்ப பாருங்களேன், ஒரு சகோதரருக்குள்ள சில வாலிப இச்சைகள் என்கின்ற சில மாம்ச இச்சைகள் ஜென்ம சுபாவம் உடைய ஒரு மனுஷனா இருக்கிறாருன்னு வைத்துக்கோங்க. அவருக்கு வந்துட்டு இப்போ அந்த பாவத்திலிருந்து வெளிவருகிறதுக்கு அவரால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு வசனத்தை எடுத்து தாவீது உசியாவுடைய மனைவியோட என்ன செய்தாரு, அதனால அவரையே ஏசப்பா அங்கீகரிச்சாரு, என்னையும் அங்கீகரிப்பாரு அப்படின்னு சொல்லி வசனத்தை எடுத்து தனக்கு சாதகமாக தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவர்களோட ஆண்டவர் நிச்சயமா சிச்சிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? சோலமன் என்ன செஞ்சாரு அப்படின்றது போல எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வசனத்துல வந்துட்டு எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிச்சது, எது நன்மையானது, எது ஆண்டவருடைய இருதயத்துக்கு என்ன நெருக்கமா இருக்கிற ஒரு மனுஷனை என்ன மாத்தக்கூடியது எது அப்படின்றது போலியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஆண்டவர் தண்டிச்சாரு தான், ஆனாலும் மன்னிச்சிட்டாரு, மனசையே மன்னிச்சிட்டாரு. மனசே அப்படின்ற ஒரு ராஜா இருந்தாரு, எவ்வளவு தீங்கான காரியங்களை செஞ்சாரு, கடைசி நேரத்துல மனம் திரும்பிட்டாரு. அது போல நான் கூட இப்போ இருந்துக்கிறேன் பிரதர், ஒரு 50 வருஷம் ஆகட்டும், 60 வருஷம் ஆகட்டும், அதுக்கடுத்து நான் வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கிறேனோ என் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கடுத்து நான் மனம் திரும்பிடுவேன், ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பிட்டு வந்துடுவேன், மனசே ராஜா போல நானும் கூட இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படி நினைக்கிறவங்க அவங்க அந்நேரமே அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எப்போ அவங்க மைண்டுக்குள்ள வந்தப்போ அவங்களுக்குள்ள அந்த சம்மதத்தை அவங்க தெரிவிச்சுட்டாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்திருக்கும் இல்லைங்களா? அந்த டிசிஷனை காமிச்சு கொடுத்துரும் இல்லைங்களா, இது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பானதல்ல அப்படின்னு சொல்லி. அதனாலதான் எல்லாவற்றையும் பரிசோதித்து பாருங்க. சோதம் கோமர்ல இருந்த மக்களுடைய நடக்கையும் கிடைக்கும், நோவா நாட்கள் இருந்த மக்களுடைய நடக்கையும் கிடைக்கும், எல்லாருடைய நடக்கைகளையும் பார்க்க முடியும். ஆனா நன்மையானவைகள் எதோ, ஒழுக்கமானவைகள் எதோ அதை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். பாருங்களேன், அன்றும் ஆபிரகாம் என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் சோதிக்கப்படும் பொழுது எப்படி ஆண்டவர் அவரை சோதித்து பார்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய ஏக குமாரனும் சிரேஷ்ட புத்திரனுமாக இருக்கின்ற ஈசாக்க பலியிடும்படியாக ஆண்டவர் அவனுக்கு இப்படியான சில விஷயங்களை சொல்லும் போது அந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் நடந்தாரா? நடந்தாரு. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி இத நிச்சயமா அவரால் செய்திருக்க முடியுமா அப்படின்னு செஞ்சிருக்கிறதுக்கு எப்படி அவரோட உள்ளம் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஒருவேளை யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாமை ஏசப்பா கூப்பிடும்போது 75வது வயதுல கூப்பிட்டாங்க. சாராள் பிள்ளை இல்லாமல் மலடியாக இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இல்லை. அப்படின்னா பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு தன்னோட 100வது வயதுல ஆண்டவர் வந்துட்டு பிள்ளையை கொடுத்திருக்கும் போது அந்த பிள்ளையோட இருந்த அந்த எல்லா விஷயங்களும், அந்த சந்தோஷங்களும், எல்லா விஷயங்களும் பார்த்திருக்கிறாரு இல்லைங்களா? எடுத்துட்டு வந்து எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு என்ன செய்யறாரு? ஆண்டவருக்கு சரிப்பா, ஒன்றும் இல்லாம எங்களுடைய சரீரம் வந்துட்டு முற்றிலுமா செத்தது போல என் சாரோடைய கர்ப்பம் செத்ததா இருக்கும் போதே அதுக்குள்ள உயிர் வரும்படியா செஞ்சவர் நீர். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை செத்துச்சுன்னா கூட திருப்பியும் அதை வந்துட்டு மீண்டும் கொடுக்கறதுக்கு உமக்கு வல்லமை இருக்கு, அதனால அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்துல அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தோட புத்திமதி சொல்லி கொண்டு திருடங்கண்டு
அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன் வந்தார் இல்லைங்களா? அதன்படியே தான் நாமளும் அவளை தான் தேவனுடைய வசனத்தை அப்படியே ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே இப்படியாக அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடந்துக்கிறேன் தகப்பனே அப்படின்றது போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்மை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையும் அந்த சந்தர்ப்பம் தான் நம்மை பரிசோதிக்கப்படுகின்ற ஒரு நேரம். நம்மளோட வீட்டின் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது. புறஜாதி மக்கள்கள், தேவனை அறியாதவர்கள், பயமின்றி தான் வாழ்ந்து வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொருள் நீங்க வெளியே வச்சிருந்தீங்கன்னா இருக்காது. இல்ல அப்படின்னு சொன்னா இவங்கதான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிருந்தா தீரணும். இல்ல நான் துணி காய வச்சிருந்தேன், கிளிப் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் கூட்டி கூட்டி வீட்டு முன்னாடி வந்துட்டு பெருக்கி பெருக்கி அந்த இடத்துல வந்துட்டு அந்த இது எல்லாத்தையும் வந்துட்டு தூசிலாம் வந்துட்டு இந்த சைடு நான் வந்துட்டு பெருக்கி வைக்கிறேன். அவங்க அந்த அம்மா அப்படியே பெருக்கிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி திருப்பி பெருக்கி விட்டுருது. ரொம்ப நாளா பாக்குற அப்படின்னா சாத்தானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கான். என்ன இப்படியாத்தான் நீ சண்டை போடுவ அப்படின்னு சொல்லி உனக்குள்ள எந்த விதமான இது கிடையாது அப்படின்றது போல. அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்னாலையும் நம்ம பரிசோதிக்கப்படுவோம். மன்னிச்சிடணும். இந்த உலகம் இப்படியாகத்தான் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கின்ற மக்கள் இப்படியாகத்தான் இருப்பாங்க. ஆனா இவங்க ஒவ்வொருத்தருமே எப்படி ஒரு துன்மார்க்கர்களாக இருக்கின்றவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு புழு பூச்சி ஒரு சில இந்த ஃபில்டரான தண்ணி இருக்கு இல்லைங்களா, சுத்தமான தண்ணி வரணும்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கல் எடுத்து கல்லும் ஒரு அழுக்கு தண்ணியை எடுத்து அந்த அழுக்கு தண்ணி ஃபில்டர் ஆகி ஒரு நல்ல தண்ணியா வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த மண்ணும் கல்லும் இந்த செங்கலும் இந்த எல்லாத்தையும் போட்டு மணலும் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு அது நடுவுல இறுக்கமா தண்ணி சொட்டு சொட்டா வச்சு கடைசிக்கு ஃபில்டர் ஆகி ஒரு நல்ல தண்ணியா வரும். அது போலதான் நம்மள நல்ல தண்ணியா ப்ரோசஸ் படுத்துறதுக்கு இவங்க எல்லாம் நம்மளை சுத்தி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்குறவங்களா இருக்கிறாங்க. அநேக விஷயங்கள்ல நம்மளை பரிசோதிக்கு பார்க்கறதுக்கு பிசாசுடைய கருவிகளை போலதான் சுத்தியும் இருப்பாங்க. ஆனா இத நம்ம நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே அந்த சகோதரி மன்னிக்கிறேன், பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோடு பேசி கொண்டிருக்கேன், அவங்கள வந்துட்டு நான் ஆசீர்வச்சிருக்கிறதுனால நான் எனக்கு எந்த விதமான கோவமும் கிடையாது, அந்த பொருளை திருப்பி எடுத்துட்டு வந்து அங்க வந்துட்டு புதுசு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன், சரி அது போட்டுருக்கட்டும், பரவாயில்ல 50 ரூபாய் தானே, பரவாயில்ல 10 ரூபாய் தானே, பரவாயில்ல 1000 ரூபாய் தானே அப்படின்றது போல சரி சில விஷயங்களை சமாதானமா எடுத்து புத்திமதியா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தா சமாதானத்தோட சிரித்த முகத்தோட போய் சொல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நான் வந்துட்டு உதவி கேட்கிறேன். ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னா அவங்க கிட்ட போய் சொல்றேன். இதன்படியா இல்லைங்களா பரிசோதித்து பார்க்கும்போது பொண்ணை போல இயேசுவை பிரதிபலிக்கின்றவர்களை போல இருக்கணும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3. யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு உண்டாகிற அந்த பரிசோதனை குறித்து நீங்க என்னன்னு சொல்லி எண்ணுங்களா, மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எதற்காக சந்தோஷம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள நீடிய பொறுமையை உண்டாக்கிரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவா இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு தேவனை அறியாத அந்த நாட்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்றது போல இருந்துச்சுன்னா வேலை படிப்பு வேற எந்த விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாலும் டிவி முன்னாடி கொஞ்சம் நேரம் உக்காந்துடலாம். உக்காரும்போது நம்ம எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நம்ம புதுசா அப்படியே பார்த்து ஏதோ ஒரு காமெடி பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மெய் மருந்து போய் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி அவர் 6 அடிக்கும் போது என்ன, கிளாப்ஸ் தட்டுறது என்ன, விசில் அடிக்கிறது என்ன, அப்படியே ஜாய் உள்ள இருந்து அந்த சந்தோஷம் வரும் இல்லைங்களா. நேற்று இப்படிதான் 12 மணிக்கு என்னன்னு சொல்லி ரொம்ப உலகமே அமைதியா தூங்கி கொண்டிருக்கிறது போல இருந்துச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா பட்டாசு எல்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, கத்துறாங்க. ஆனா எதுக்கு நல்ல ரியாக்ட் பண்ணணும், ஒரு உண்மையான விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இல்லப்பா ஒரு உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. அது போல நம்ம வந்துட்டு பழைய வாழ்க்கையில இப்படி எல்லாமே இருந்தவங்க எல்லாம் நம்மளும் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே டிவியை கொண்டு வந்து அதே கிரிக்கெட் மேட்சை போட்டு அதே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம முன்னாடி வைக்கும்போது நம்மளுக்கு ஐயோ என்னப்பா இது எனக்கு பிடிச்ச விஷயம் என் முன்னாடி வந்துட்டு வச்சுட்டாங்களே, ஐயோ நான் வேற மெய் மறந்து போய் டிவிக்குள்ளேயே போயிருவேனே, அப்படியே பார்த்துட்டு இருப்பேனே அப்படின்றது போல பயம் இருக்குங்களா நம்மளுக்கு? இல்லையே. எவ்வளவு ஸ்பீக்கர்ல எவ்வளவு சவுண்ட் ரைஸ் பண்ணாலும் ஏதோ பழைய பாட்டு போட்டாலும் நானும் பாட்டுக்கு பாட்டு பாடுறது போலலாம் பண்ண மாட்டோம் இல்லைங்களா.
என்ன பண்ணுவோம்? இருதயத்துல துக்கமாகும், தலைவலி எடுக்குதுப்பா, முடிஞ்சா அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்றது போலயோ, இல்லைன்னா இது போல நம்மளுக்குள்ள அது ஒரு அருவருப்பா நம்மளுக்குள்ளேயே தோணிடுச்சு. அதனாலதான் நம்மளுக்கு நீடிய பொறுமையா ஒரு பஸ்ல டிராவல் பண்றேன்னா, பஸ்ல போகும்போது பஸ்ல பாட்டு ஓடிட்டே இருக்கும். அது எனக்கு சோதனையே கிடையாது, சின்ன சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்றது போல ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுதான் உங்களுக்குள்ள நீடிய பொறுமை. இப்படியாத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கடந்து வந்து 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 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாவத்தின்குள்ள நம்மள வந்துட்டு அகப்படுறதுக்கு பிசாஸ் பயன்படுத்துகின்ற எந்த கருவிகளின் அந்த விஷயங்களா இருந்தாலும் அவனுடைய எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போவோம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு கூட நீடிய பொறுமை வந்திருக்குன்னா ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து வந்துட்டோம். அதுவா சரி பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சிடுறேன்ப்பா, சரி அவங்க கிட்ட சாரி கேட்கணுமா கேட்டுடுறேன், காலு விழட்டுமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்துட்டு நடந்துக்கிற அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139வது அதிகாரம் 23வது வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமேன். ஆமேன். சங்கீதக்காரனாகிய தாவீது என்னன்னு சொல்லி சொல்றாரு பாக்குறீங்களா? தோ தேவனே என்னை ஆராய்ந்து பார்த்து, என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு? என்னை வந்துட்டு பரிசோதிங்கப்பா அப்படின்ற அந்த விஷயத்த சொல்றாரு இல்லைங்களா? அவரை பரிசோதித்து பார்க்கும்படியா ஏசப்பா கிட்ட வந்துட்டு ஜபிக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்வளவுதான், ஏசப்பா நான் யாரு அப்படின்றது எனக்கு விளங்கும்படியான அந்த பாதையிலேயே என்னை வழி நடத்திட்டு எனக்குள்ள எந்தெந்த பிழைகள் இருக்கோ, எந்தெந்த கரை திரைகள் இருக்கோ, அது எல்லாமே எனக்கு வெளியரங்கமா தெரிய வந்து அந்த எல்லா விஷயங்களும் என்கிட்ட நான் மாத்திக்கணும் ஏசப்பா. அப்போ வந்துட்டு உங்க வருகையில நான் நிக்கிறதுக்கு ஒரு பூர்ண புருஷனா உங்க சாயலா நான் மாறி இருப்பேன். இந்த உலகத்துக்குரியது ஏதொன்றும் என்கிட்ட இருக்காது. ஏசப்பா சொன்னாரு இல்லைங்களா? இதோ பிசாசு சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தைரியமா வந்துட்டு உரிமையா சொன்னார் இல்லைங்களா? நான் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு சொல்லி. அது போலதான் நம்மளுக்கும் இருக்கும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசப்பா வந்துட்டு இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். இங்க ஒரு சபைக்கு கடிதத்தை ஏசப்பா எழுதும் போது என்னன்னு சொல்லி சொல்றாரு? நான் யார் அப்படின்றது நீங்க யாருன்னு சொல்லி இந்த உலகத்துக்கும் உங்க கூட இருக்கிற சகோதரிகளுக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க யார் அப்படின்றத எனக்கு தெரியும். உங்க உள்ளத்தின் உணர்வுகள், நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க, எதுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுறீங்க அப்படின்றது வந்துட்டு வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுற விஷயங்களை வச்சு உங்களை நல்லவங்க அப்படின்றது போல நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு கெட்டவங்க அப்படின்றது உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அதனாலதான் நாமளும் நம்மளுடைய இருதயத்தை நம்ம வந்துட்டு எல்லா விதமா எல்லா காவலோடும் தேவனுடைய வசனம் என்கிற காவலோட பாதுகாப்பா வச்சிருக்கிறோமா? நம்ம இருதயம் வந்துட்டு ஒரு சகோதரர் டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றவங்க வந்துட்டு ஏளனமா பேசிட்டு இருப்பாங்க. ஏளனமா பேசும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருதா? சிரிப்பு வந்துச்சுன்னா இருதயத்துல கர்த்தரை பிடிக்காத ஒரு துஷ்செயல் இருக்கு. ஒருத்தர் பரிகாசம் செய்யறாங்க, அந்த பரிகாசத்தின் செயல் வந்துட்டு அது அப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றது போலியான இது சொல்லாம நானே சிரிக்கிறேன்னா அப்படின்னா இருதயத்துல என்ன இருக்கு? எல்லா விஷயங்களும் இது போல சின்ன சின்ன விஷயங்களையும் ஏசப்பா வந்துட்டு இருதயத்தை அந்த ஆராய்ந்து பார்க்கின்றபடினால நம்ம இருதயத்தின் அந்த எண்ணத்துல நம்ம செய்யற அந்த பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏசப்பா நிச்சயமா வந்துட்டு நியாயத்திற்கு நாளன்று அவரு கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சங்கீதம் 139வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். என்ன தாவீது ஒரு வசனத்துல ஜெபிச்சாரு, என்னை வந்துட்டு பரிசோதித்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க என்னன்னு சொல்லி சொல்றாரு? கான்பிடென்டா சொல்றாரு, நீங்க என்ன ஆராய்ந்து அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம்னு சொல்லி நினைக்கிறேன். அங்க தாவீது இஸ்ரேலுடைய ராஜாவாக அவர் வந்துட்டு பொறுப்பை எடுத்துக்கும் போது 30 வயசு உள்ளவரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அவரு அரசனா நின்னப்போ 30 வயசு அரசாள்விகளை அவர் வந்துட்டு ஒரு ராஜாவா அரசாள்றதுக்கு தொடங்குனது 30 வயசு உள்ளவரா இருக்கும்போது. ஆனா அவரை அபிஷேகிச்சது போது அவருக்கு வந்துட்டு ஒரு
14 வயசோ 15 வயசோ 12 வயசோ 12 வயசுக்கு மேல ஒரு பாலகனா அவர் இருந்திருக்காரு. அப்படின்னா ஒரு 15 வயசுல வந்துட்டு ஏஸ்பா அவங்கள ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவா அபிஷேகிச்சிருக்காங்க. ஆனா அந்த அரச ஆளுகையை அவர் ஆள்விகை செய்கிறதுக்கு தொடர்ந்து 30 வயசுல. அப்படின்னா அந்த 15 வருஷமும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரிசோதனை நடந்துச்சு இல்லைங்களா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனக்கு நன்மையை எல்லாருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா சவுலுக்கு அநேக விதமான நன்மையை செய்தா அவரு நன்மைக்கு பதிலாக தீமையை செய்யறதுக்கு எப்போ காத்து கொண்டிருந்து தாவீதை கொல்லணும்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்தாரு. ஆனா என்ன பண்ணாரு? அதனால மனம் சோர்ந்து போனாரா? அதனால உலகத்தின் மனுஷரை போல நடந்து கொண்டாரா? இல்ல. அவருடைய சவுலு சாவடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் போது கூட கர்த்தர் அபிஷேகித்த மனுஷன் மேல நான் கையை வைக்க மாட்டேன் அப்படின்றாரு. பரிசுத்து பார்க்கும்போது பாத்தீங்களா, அவர் செஞ்ச காரியத்துக்கு ஆண்டவர் நியாயத்தை தீர்த்துக்கிட்டோம். அதுலதான் தீமையில நன்மையின் மூலியமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது போல அவர் உத்தமன் அப்படின்னு சொல்லி விளங்கப்பட்டாரு ஆண்டவருக்கு முன்னாடி. அந்த 15 வருஷமும் ஒரு உத்தமன் என்றும் சன்மார்கன் என்றும் நீதிமான் என்றும் கர்த்தருக்கு முன்பதாக அவரு பரிசோதிக்கப்படும் பொழுது உத்தமனாக இப்பொழுது அவர் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறதுக்கு இந்த பரீட்சை பார்க்கப்பட்டதில் தேறினவராக இருக்கிறான் அப்படின்றத ஆண்டவருடைய இந்த சித்தத்தின்படி 30 வருஷத்துல அவர் இஸ்ரேல் ராஜாவாக அரசாள ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப் இப்படிதான். நம்ம எந்தெந்த விஷயங்களை இன்னும் கூட வந்துட்டு மாத்திக்காம இருப்போமோ அப்போ வரைக்கும் 40 நாள்ல போற இஸ்ரேல் கானான் தேசத்துக்கு 40 வருஷத்து போலத்தான் வாழ்க்கை இருக்கும். என்னப்பா இது, இந்த பிரச்சனை தீருன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் தீரல. கோவப்படுறது இப்போ வரைக்குமே விடல. இப்போ வரைக்கும் குறை பேசுறத விடல. இப்போ வரைக்குமே வாயில இருந்து தூசணமான வார்த்தைகள் போல. இப்போ வரைக்கும் சினிமா பார்க்கறது போல. இப்போ வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கட்டுகள்ல அப்படியே இருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே தான் சொல்றோம். என்ன அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே உங்களுக்காக நான் வந்துட்டு என் வீட்டுல எல்லாரும் வந்துட்டு என்னை பொறுமை தள்ளிட்டாங்க தெரியுமா, என் கணவனை பகைச்சுக்கிட்ட தெரியுமா, சொந்த பந்தத்தை பகைச்சுக்கிட்ட தெரியுமா, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் இயேசுப்பா கூப்பிட்டாரு இல்லைங்களா? எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏதோ கானான் தேசத்து நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா ஆப்ரஹாமை அழிக்கும் போது அழிச்ச உடனே அங்க அவர் ஷேக்கம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்தாரு. வந்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்ததுக்கு அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்காம அங்கேயே நின்றுட்டு, ஆண்டவரே நீங்க அழிச்சிங்களே, நான் வந்துட்டாரு. நாமளும் வந்திருக்கோம். ஷேக்கமுக்கு வந்தது போலத்தான் வந்திருக்கோம். ஞானஸ்தானத்தை பெற்றுட்டோம். ஆமா, அவங்கள பகிச்சுக்கிட்டாங்க, அதுல அவங்க உண்மைதான். ஆனா நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எது நீ இன்னும் செய்யாம இருக்க, கடைசி வரைக்கும் நீ செய்யாம இருக்கிற வரைக்குமே நீ வெல் ட்ரைனா, நீ கம்ப்ளீட்டாவே அந்தந்த விஷயங்கள் உனக்குள்ள இருந்து விட்டு போற வரைக்கும் அந்த பிரச்சனைகளை நீ சந்திச்சு கொண்டு தான் இருக்கணும். நீ அப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் பின்னால நீ பரீட்சை பார்க்கப்பட்டு கொண்டு தான் இருப்பாய், பரிசோதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பாய். எப்போ வரைக்கும் உன் வாய் வார்த்தைகள் ஒழுங்காகுமோ, எப்போ வரைக்கும் உன் சிந்தனைகள் வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு சிந்தைகள் உள்ளவனாக நீ மாறுவே, அப்போ வரைக்குமே இந்த ப்ரோசஸ் இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் கிளியராகவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காமிக்கிறாரு. கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமென். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்தறிந்து கர்த்தரிடத்துல திரும்ப கடவோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். அதனால இயேசுபாவை பாருங்களேன், ஞானஸ்தானத்தை பெற்ற பின்பு பிசாசினால் பரிசோதிக்கும்படியாக ஆவியானவர் 40 நாள் வனாந்தரத்தில் அவரை நடத்தினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு தானே? அப்படின்னா 40 நாள் அவர் போனதுக்கு அடுத்து 40 நாள்ல 3 இன்சிடென்ட் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு பிசாசு பேசினது. ஆனா 40 நாள் நிறைய விஷயங்கள்னால எண்ணங்கள் உள்ள பிசாசு வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஆனா ஏசப்பா பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோட அப்படின்னா அவருடைய வார்த்தையை மேற்கொண்டு பிசாசை வந்துட்டு ஜெயிச்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தலாம் நடந்து கொண்டு பிசாசை அவருடைய கீழ்ப்படுதல் மூலியமா கால் கீழ் போட்டிருப்பார் இல்லைங்களா? இப்படியாதான் ஜெயிச்சதுக்கு அடுத்து அவர் வந்துட்டு மீண்டும் கலிலாயை பின் திரும்பி போகும்போது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட அவர் திரும்பி போனார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு அதிகமா நெருக்கமா நம்ம மாறுறதுக்கும், அப்படியே நம்ம வந்துட்டு கிறிஸ்துக்குள் பூர்ண புருஷனாக பூர்ண பலன் உள்ளவர்களாக தேவனுடைய வல்லமை புறப்படுகின்ற ஒரு கருவிகளாக நம்ம மாறப்படுகின்றதுக்கு நாம்
பரிசோதிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலைகள், பரீட்சை பார்க்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒண்ணு. தேவ ஆவியானவர் நம்மை எந்த வழியில வழி நடத்தி கொண்டு செல்லுகிறாரோ அவர் செல்லற்றும். ஆனால் அந்த வழியில் நாம் சென்று கடைசியில் ஏதோ நாம் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய சாயலாகவே முழுசா நம்ம மாறி இருப்போம். நம்மளுக்குள்ள நாமும் கூட உறுதியா சொல்ல முடியும். என்னன்னு சொல்லி ஏசுப்பா சொன்னது போலவே அவருடைய பலத்தினால சொல்ல முடியும், இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏதொன்றும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏசுப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஃபைனல் பிரேயர் நானே ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த இரவு நேரத்துல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா, நீர் ராஜா எங்கள் மத்தியில் இருந்து உம்முடைய வேத வசனங்கள் மூலியமாக எங்களோடு கூட பேசினீங்க. ஆம் ராஜா, நாங்கள் பரீட்சை பார்க்கப்படும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது அப்பா. நாங்கள் பரிசோதிக்கப்படும் பொழுது ராஜா, அப்பா ஏதோ புதிதா இருக்கிறதே, ஏதோ மற்றவருக்கு நடக்காத தீங்கான காரியம் எனக்கு நேரிட்டுறதே அப்படின்றது போல மனம் சோர்ந்து போகாமல் ராஜா, அப்பா இதோ ராஜா என் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் பரிசோதிக்கப்படும் பொழுது அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி ராஜா விளங்கப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவினால் ராஜா எங்களை தகுதிப்படுத்தும் தகப்பனே. நீர் அப்படியாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவராக எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா நேரத்திலையும் எங்க பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலனாக இருந்து அப்பா எங்களை பலப்படுத்துகின்றவராக நீர் இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆனால் இதை அறிந்து கொள்ளாமல் அநேக நேரத்தில் ராஜா, எதற்காக இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் இப்படியாக இருக்கிறது, இந்த பிரச்சனை ஏன் இப்படியாக இருக்கிறது அப்படின்றதுக்கு உண்டான காரணங்கள் அறியாமலும் மனம் சோர்ந்து போனவர்களாக, ஆதியில் உண்மையில் வைத்திருந்த அந்த அன்பை மறந்தவர்களாக இருந்த அந்த சகோதர சகோதரியோட நீர் பேசி இருக்கிறேன். அந்த சகோதர சகோதரிகள் முற்றுமாக உம் சித்தத்தை அப்பா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ராஜா, அப்பா உம்மோடைய அப்பா அந்த பாதையில் விரும்பி அந்த பாதையில் நடக்க மனப்பூர்வமாக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ராஜா. ஒப்பு கொடுத்த இந்த வேளையிலேயே நீர் ராஜா அவர்களை எல்லா விதத்திலையும் ராஜா பூர்ண புருஷர்களாக தகுதிப்படுத்தி கொண்டு அப்பா முழுசாக நீர் தகுதிப்படுத்துவீராக ராஜா. நீர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் ராஜா, அப்பா பரிசோதிக்கப்பட்ட பின்பு அப்பா நாங்கள் முடிசூற்றப்படுவோம் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக அப்பா நாங்கள் முடிசூற்றப்பட வேண்டும் என்கிறதுக்காக நீர் பரிசோதித்து உமது சாயலாக எங்களை வணைந்து கொண்டிருக்கிறீர் கூயவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி கூடி வந்திருக்கிற எல்லா என் சகோதர சகோதரிகளை இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்துல ஆசீர்வதித்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.